வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் ரொம்ப சுலபமாக ஒரு சிக்கன் வறுவல் தான் செய்ய போகிறோம். எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி காரசாரமான இந்த சிக்கன் வறுவலை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. 1/2 கிலோ சிக்கன் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 டேபிள் ஸ்பூன் தயிர். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம். குறைஞ்சபட்சம் 1 மணி நேரமாவது மேரினேட் ஆகட்டும், மூடி வச்சிடலாம். வாணலியில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், சின்னதாக 3 துண்டு பட்டை, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் பொடியாக நறுக்கின இஞ்சி, 2 கொத்து கருவேப்பிலை. ஒரு 10 செகண்ட் இதை பிரட்டி விட்டுறலாம். 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கினது. வெங்காயத்தை பொன்னிறமாக வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 3 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் உப்பு. அளவான தீயில் ஒரு 30 செகண்ட் இதை பிரட்டி விட்டுடலாம். இப்போ இதில் மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை சேர்த்து கலந்து விட்டுறலாம். இப்போ தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா ஃப்ரை பண்ணணும். அஞ்சு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம். இப்போது தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 200 மில்லி அளவுக்கு தண்ணி சேர்க்கிறேன், அதுவே போதும். குறைஞ்ச தீயில் ஒரு 15 நிமிஷம் சிக்கன் வேகட்டும், மூடி வச்சிடலாம். இடையில அடிக்கடி கலந்து விடணும். மிக்சி ஜாரில் 1/4 கப் அளவு துருவின தேங்காய், 1 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் சேர்க்க பிடிக்காதவங்க விட்டுடலாம். 15 நிமிஷம் சிக்கன் வேக வச்சுருந்தோம். சிக்கன் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்ச தேங்காயை சேர்த்துடலாம். நீங்கள் சிக்கன் நல்லா வெந்திருக்குதான்னு பார்த்துட்டு தேங்காய் சேர்த்துக்கோங்க. சிக்கன் வேகலைன்னா இன்னொரு 5 நிமிஷம் வேகட்டும், அதுக்கப்புறம் தேங்காயை சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்து கலந்து விட்ட பிறகு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். தேங்காய் சேர்த்து கலந்து விட்ட பிறகு நல்லா கொதித்து வந்துருச்சு. ஆனாலும் கிரேவி பதத்தில் இருக்கிறதால இதை கொஞ்சம் ட்ரை பண்ணிக்குவோம். இப்போ இது செமி கிரேவியாக இருக்குது. இதுவே போதும்னா மல்லி இலை தூவி இறக்கிடலாம். இல்லைனா இன்னொரு 5 நிமிஷம் ஃப்ரை பண்ணணும். இப்போ இந்த சிக்கன் ட்ரையான ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. நறுக்கின கருவேப்பிலை, மல்லி இலை சேர்த்து கலந்து விட்டு இறக்கிடலாம். அருமையான சுவையில் மணக்க மணக்க நம்மளோட சிக்கன் சுக்கா வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.